சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு புதிய அதிகாரங்கள் தேர்தல் ஆணையம் மூலமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதிக்கம்தான் தற்பொழுது இருக்கிறது. சட்ட திட்டங்களை மாற்றி கொள்கைகளை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பை அபகரித்து விட்டார். ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியை முழுமையாக எதிர்த்து தான் வருகிறார்கள். ஒரு தேர்தல்களில் கூட எடப்பாடியால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை வெற்றிதான். அதற்கு ஒரே வழி அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். இரட்டை இலை சின்னமும் முடக்கப்படுவதற்கான சூழல் இருப்பதாக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் தொண்டர்களிடம் நேரடியான உறவுமுறை இல்லாத காரணத்தினால் பூத் கமிட்டி அமைப்பதிலும் சிக்கல் உருவாகியுள்ளது. அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழையதை மறந்து ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைத்து புதிய அதிகாரங்களையும் பதவிகளையும் கொடுத்தால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்த முடியும். தமிழகத்தில் 4 முனை போட்டி. தமிழக வெற்றி கழகம் புதிதாக கட்சியே தொடங்கியுள்ளது. 10% மேலாக வாக்குகளை பெறும் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவின் ஓட்டுக்கள் தான் சென்றுள்ளதா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலம் உருவாகியுள்ளது. அதிமுக இதுவரை அல்லாத தோல்வியை தான் கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்துள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவை சுக்குநூறாக உடைந்து விட்டதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் அதிமுகவை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்று தொண்டர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி மட்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை தோற்றாலும் பரவாயில்லை, ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைத்தால் தன்னுடைய பதவி பறிபோகும் என்ற அச்சத்தில் இருப்பது சரியா? நிச்சயம் இது எடப்பாடி பழனிசாமியின் மோசமான செயல்பாடுதான், அணுகுமுறைதான் என்றும் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் இணைந்து புதிய அதிகாரங்கள் கொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.